சில விஷயம் வேண்டாம், அதை நான் சொல்ல விரும்பல. நான் கோவப்படுவேன், சண்டை போடுவேங்கிற தைரியத்தில் தான் நீ நடந்த ஒரு சின்ன ப்ராப்ளத்தில் அந்த ப்ராப்ளத்துக்கு யார் சம்மந்தப்பட்டாங்களோ அவங்கள துரத்திட்டு அவங்கள அடிக்க போகணுங்கிற கான்சன்ட்ரேட்டில் போனனால தான் நான் என்னோடய அம்மாவை அன்றைக்கி விட்டேன். இல்லைன்னா எங்கள் அம்மா உயிரோடு இருந்திருப்பாங்க. இது ஒரு பயம் எனக்கு இருந்தது. நான் அதிகமாக பேசுகிற பையன் கிடையாது, ரொம்ப சைலண்டான பையன், யார்கிட்டையுமே பேச மாட்டேன். ரொம்ப ஒரு இடத்துல உட்காந்தேன்னா அங்கே உட்காருவேன். என்கிட்ட இருந்தாலும் வேர்ட்ஸ் எல்லாம் வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இவன் இப்போவுமே கேட்பா, இப்போவும் அந்த ஹேபிட் எனக்கு இருக்குது. நான் மிங்கிள் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துப்பேன் யார் கூட. அது ஒருத்தட்ட அவள் ஃப்ரெண்ட்ஸை யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா நீ ஏன் அவங்க கூட பேச மாட்டேங்கிற, பேசு நீ, அந்த மாதிரிலாம் இப்போவுமே சொல்லுவாள். நான் அதெல்லாம் அது எனக்கு இன்னுமே அப்படியே இருக்குது. அந்த மாதிரியே நான் ஒரு பையன். பட் என்னோடய அம்மா விஷயத்தில் நான் அப்படி அவகிட்ட சொல்ல மாட்டேனோ அவளுக்கு தெரியும். அவளும் அந்த இடத்த எடுத்துக்கணும்னு அவள் ஆசைப்படவே மாட்டாள். ஏன்னா எனக்கு என்னோடய அம்மா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்னோடய லைஃப்பில். அவங்க வந்து ஏஞ்சல் என்னோடய லைஃப்பில். அவங்கள நான் இப்போ கூட நேற்று நைட்டு நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட அவள் தூங்கும்போது என்கிட்ட சொல்கிறா, உங்கள் அம்மா மட்டும் இன்றைக்கி இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கேன், இதெல்லாம் நான் பண்ணியிருந்திருப்பேன்ல அவங்க கூட, அதெல்லாம் பண்ணியிருந்திருப்பேன்ல அவங்க கூட அப்படின்னு அவள் சொல்லிகிட்டு இருப்பாள். எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எங்கள் அம்மா பயங்கரமான ஸ்ட்ரிக்டான ஒரு மதர். அட் த சேம் டைம் ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன். அவங்க இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தா இவங்களும் அவங்களோட காம்பினேஷன் இருக்குல்ல, இந்த வேர்ல்டே பார்த்துருக்காது. அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனாக அது இருந்திருக்கும். அட் த சேம் டைம் என்னோட அம்மா உயிரோடு இருந்தப்போ நான் என்னென்னலாம் பண்ணலன்னு நினச்சேன். நிறைய கில்ட்டெல்லாம் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. நானும் ஒரு நார்மலான ஒரு பையன் தானே, அம்மா கிட்ட சண்டை போட்டிருப்பேன். அம்மா சொல்கிற அதில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம். எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட் பண்ணுற பையன் சின்ன வயசுலேருந்து. அது அவங்கள வெறுப்பேற்றத்துக்காகவும் பண்ணியிருக்கேன், சில விஷயம் உள்ளேருந்து கூட பண்ணியிருக்கேன் ஆப்போசிட்டாக. அவங்க என்னை வெறுப்பேற்றே நான் அடிக்கணுங்கிறதுக்காக கூட சிலதெல்லாம் விளையாட்டாக பண்ணுவேன். ஸோ அது எல்லாமே இங்கே ஃபில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதெல்லாம் நான் அங்கே விட்டேன். இவ்வளோ நினச்சி நான் கில்ட்டாக என்றைக்குமே ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நான் இருக்கேன். அண்ட் அம்மா கிட்ட பார்த்த ஒரு குவாலிட்டியோ ஒரு விஷயமோ ஏதாவது பாவனி கிட்ட இருக்கு? விளையாட்டு தானோ, 2 பேர்த்தோட விளையாட்டு தானோ? ஓ, நீங்க பாக்குற மாதிரிலாம் இல்ல பாவனி, ரொம்ப விளையாட்டு தானோ, டூ மச்சா விளையாட்டு. நாங்க 2 பேரும் இப்போ ஒரு சீரியஸா உட்காந்து பேசுற டாபிக்ஸ் எப்பயாவது இருந்தா அது மைட் பி ஏதாவது பிளானிங் பத்தி, லைஃப் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது, அந்த மாதிரி ஒரு சேவிங்ஸ் பத்தி, அவ்வளோதான். இல்லைன்னா 2 பேர் காலையில இருந்து எந்திரிச்ச உடனே வில் ஸ்டார்ட் ஆல் சார்ட் ஆஃப் ஃபன் டாபிக்ஸே போயிட்டு இருக்குமே 2 பேருக்குள்ள. மத்தவங்கள பத்தி ஃபன்னா இல்ல உங்களை பத்தி? அது எங்களை பத்தியே இருக்கும். சம்டைம்ஸ் மத்தவங்க பத்தி பேசுறது ரொம்ப கம்மி. ஏன்னா இவர் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாரு, இவர் கேட்பாரு, அது கேட்காம மாதிரியே இருப்பாங்க. அப்ப நம்ம என்னதான் சொல்றது? அண்ட் அந்த ஒரு நெகட்டிவ் மாதிரி எடுத்துட்டு போவே மாட்டோம் நாங்க 2 பேரு. அவங்க பேசுவாங்க, நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருப்பேன். அப்ப எனக்கு ரியாக்ஷன் வராதாங்க, இந்த ஆளுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல போல, அந்த மாதிரி நம்ம நம்மளவே இருக்கலாமான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு விளையாட்டுத்தனம் போயிட்டே இருக்கும். ஸோ வி டோன்ட் ஹாவ் தட் நீ இது பண்ணல நீ இது பண்ணல, அது இல்லவே இல்லை எங்க 2 பேருக்குள்ளுமே கிடையாது. ஆனா ஒருவேளை இப்ப அம்மா இங்கதான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கம்ப்ளைண்ட் அமரை பத்தி சொல்லணும். நிறைய ஒண்ணுலாம் இல்ல, நிறைய இருக்கு. நிறைய இருக்கா? டெய்லி சொல்லுமா, தைரியமா சொல்லுமா, ஒன்னும் பிரச்சனையே இல்ல. ஆல் கம்ப்ளைண்ட்ஸ் நீ கிளியர் பண்றோம், எடுத்து விடுங்க லைனா. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, எனக்கு சப்போர்ட்டே கொடுக்கறது இல்ல, யாருமே இல்லன்னு சொல்லுவேன். நான் வந்து ஏதாவது பண்ணனா என்ன திட்டுறதுக்கு ஆள் இல்லையா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன திட்டுறதுக்கு யாரும் என்ன பண்றாரு அப்படி? கண்டுக்கல. இப்போ இந்த டைம் 5 நிமிஷத்துல 1 நிமிஷம் கண்டுக்கலன்னா அது ஒரு கம்ப்ளைண்ட். நான் டெய்லி எங்க அம்மா இந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் எல்லா விஷயத்துக்குமே. ஸோ இதை நான் நிறைய நாள் இமேஜின் பண்ணியிருக்கேன், பண்ணிட்டு நான் அவகிட்ட சொல்லியிருக்கவும் செஞ்சிருக்கேன். இப்போ இந்த இடத்துல இது இருந்திருந்தா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன ஒரு வழி பண்ணியிருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி நிறைய இருக்கு. Behind Notes presents Amir and Pavni's காதல் முதல் கல்யாணம் வரை. டைட்டில் ஸ்பான்சர் GT Holidays, South India's #1 travel brand. Prithvi Women's Innerwear, your perfect partner. Powered by தங்கமயில். இப்போது விருகம்பாக்கம் மற்றும் ஐயப்பன் தாங்கலிலும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. ஜெயின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சென்னை, என்ஜினியரிங் மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள், அறிவுக்கும் ஆற்றலுக்கும் ஒரு உறுதியான அடித்தளம்.